ஓகே, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்டா இன்வர்ஷன் திங்கிங். இன்வர்ஷன் திங்கிங்கண்டா என்ன என்று யோசிப்பீங்க. அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுண்டா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதில் விளைவிலிருந்து அது என்ன நடக்கும்ன்றது பார்க்குறது. இப்போ இது என்ன விலங்குல தானே, இல்லை எனக்கும் விலங்குல முதலாவது எனக்கு கேட்கக்குள்ள இது சம்மந்தமாக என்னென்று பார்த்தோம்டா, உதாரணம் ஒன்று எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஏ ஸ்கொயர் என்றதை நிறுவனம் ஒரு இடத்துல இன்றைக்குள்ளே அதில் அடிப்படையிலிருந்து அதை நிறுவுறதுக்கு பதிலாக ஏ ஸ்கொயர் என்றதை ஏற்கனவே நீங்கள் எடுத்துட்டு இந்த விஷயம் எப்படி நிறுவப்பட்டது என்று வேறு வேறு விதமான பேக்வேர்ட்ஸாக திங்க் பண்ணி கொண்டு போவீங்க. இதான் இன்வர்ஷன் திங்கிங்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நான் உடம்பை குறைக்கணும் என்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டேன்டா, நான் அந்த உடம்பை குறைக்கிறதுக்காண்டி என்ன செய்யணும், எக்ஸசைஸ் செய்யணும், மற்ற டயட் இருக்கணும் என்ற மாதிரியெல்லாம் யோசிக்கிறது ஒரு விதம். அதையே தாண்டி செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் என்னென்னலாம் செஞ்சேனண்டா அந்த விஷயத்தை என்னால் அடைய இயலாமல் இருக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்கிறது. அதாவது இப்போ நிறைய கேலோரி இருக்கிற உணவுகளை சாப்பிட்றத தடுக்கிறது, அதே மாதிரி வேலை செய்யாமல் இருக்கிறத தடுக்கிறது. அப்போ என் ரிசல்ட்ஸை பார்க்கணும். உடம்பு மெலியாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன செய்வீர், அவரோட லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குதுன்ற பார்த்துட்டு அந்த விஷயங்களை நீங்கள் தடுத்தீங்கண்டா உங்களோட உடம்பு தானாக குறையும். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணுமெண்டா, அமெரிக்காவில் ஃபஸ்ட்டாக சிகரெட் ஸ்மோக்கிங் சம்மந்தமாக என்ன ஒரு கேம்பெயின் நடக்க வேண்டி இருந்தது. ஏண்டா அந்த காலத்தில் ஆண்கள் தான் நிறைய சிகரெட் ஸ்மோக் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாங்க அமெரிக்காவில். ஆனால் பெண்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறது இல்லை. ஆனால் அது ஒரு பெரிய மார்க்கெட். நிறைய பெண்களும் சிகரெட் ஸ்மோக் பண்ணால் அதால் அவங்க நிறைய வியாபாரத்தை செய்யலாமென்று சிகரெட் ஸ்மோக் பண்ணுற கம்பெனிஸ் டிசைட் பண்ணாங்க. அதுக்காண்டி அவங்க குறிப்பிட்ட நபரையும் ஹையர் பண்ணாங்க. அவர் சில கேம்பெயின் பண்ணவர் என்ன மாதிரியண்டா, அவர் எப்படி இந்த சிகரெட்டை எல்லா பெண்கள்கிட்டையும் விற்பன் என்ற மாதிரி அவர் யோசிக்கலை. அவர் அதுக்கு பதிலாக சிகரெட் பிடிக்கிற பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி எப்படி இருக்கும் என்று யோசித்தார். அந்த சொசைட்டியை இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்கேலுமோ அதை எல்லாத்தையும் விளம்பரப்படுத்தினேன். உதாரணத்துக்கு சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுனால உடல் இடம் மெலியும், அதே சமயத்தில் பெண்கள் ஸ்லிம்மாக இருப்பாங்க என்ற மாதிரியான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிடு. எப்படி செஞ்சேன்டா, ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு பிறகு டெசர்ட் சாப்பிட்றன்ற பழக்கம் இருந்தது. அதுக்கு பதிலாக இவர் நிறைய பேருக்கு விருந்துகளை கொடுத்து அந்த உணவோட முடிவில் டெசர்ட்டுக்கு பதிலாக சிகரெட்டையும் கொடுத்து டாக்டர்ஸை வச்சு சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது உடல் எடையை குறைக்கும், அது ஹெல்த்துக்கு நல்லது என்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணி. இதனால் ஒரு சொசைட்டிலேயே சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது ஒரு சிறப்பான விஷயம் என்ற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி சிகரெட் விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டை யூட்டிலைஸ்